Hello all, welcome to Phenology Tamil. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் சின்ன அமௌண்ட்டாக 500, 1000, 100 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை 50,000, 1 lakh, 2 lakh அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கீங்களா? எது பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, அதாவது சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், கம்மியாக சின்ன அமௌண்ட்டை நம்ம போடுறது பெஸ்ட்டா, அல்லது பெருசாக ஒரு லம்சமாக அமௌண்ட் போடுறது பெஸ்ட்டா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்ஐபி பெஸ்ட்டா, லம்சம் பெஸ்ட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்காக எஸ்ஐபினா என்னது? சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா ஸோ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெகுலராக எல்லா மாதமும் நீங்கள் ஒரு 100 ரூபாவாக இருக்கலாம், 500 ரூபாவாக இருக்கலாம், அதாவது 1000 rupees இருக்கலாம், 5000 rupees இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக எல்லா மாதமும் போடுறது. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது, ஹையில் இருக்குது, லோவில் இருக்குதுன்னு மார்க்கெட் டைமிங்கை பார்க்காம சும்மா இன்வெஸ்ட் பண்ணுறது, சும்மா மந்த் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி, சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நான் உங்களுக்கு இன்னும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர வைக்கிறதுக்கு நம்ம சீட்ஸ் போடுற மாதிரி விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். மழை வருதோ வெயில் வருதோ நம்ம பாட்டு நம்மளோட கடமை என்னது? சீடை விதைக்கிறது. அது கண்டிப்பாக ஒரு நாள் வளரும் அப்படின்றத ஒரு கோலாக வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எஸ்ஐபி. இதே லம்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சத்தை ஆல் டுகெதர் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது இது நமக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எப்படின்னா நம்ம மார்க்கெட் டைமிங்ன்றது இதில் ரொம்ப விளையாடும்னு சொல்லலாம். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண சில மார்க்கெட் டைமிங்ன்றது நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் லம்சம் அப்படின்றப்போ மார்க்கெட் டைமிங் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய இம்பாக்ட் பண்ணும். எப்படின்னா நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மொத்தமாக, சரியா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அதை விட அதிக அமௌண்ட் கிடைக்கும். அதே மார்க்கெட் ஃபால் ஆகுது, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பட்சத்தில் ஸோ உங்களோட 1 லட்சம் அப்படின்றது குறையும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண உடனே என்ன மார்க்கெட் என்ன ஆனாலும் அது நம்மளோட காசு மேலே கீழேன்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். இதே எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி உங்களுக்கு அவ்வளோவா ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டே பார்க்காம மாதம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வேற இது வேற. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை. கம்மிங் டு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கச்சல நான் 2025 இந்த இயரையே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. வாலட்டாலிட்டினா என்னது? திடீர்னு மார்க்கெட் டக்குன்னு ஹை ஆகுது, டக்குன்னு லோ ஆகுது, நிஃப்டி 50 ஃபால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பிரடிக்டபிள் இதெல்லாம் நடக்குது. அண்ட் மோர் தென் தட் எலெக்ஷன் வருது. அண்ட் குளோபல் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வேரி ஆகுது, அதோட ரேட்ஸ்லாம் அதிகமாகுது, க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் எஸ்ஐபி அப்படின்றது பெஸ்ட் ஆப்ஷனாக நான் எடுக்கலாம். ஏன் எஸ்ஐபி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி நீங்கள் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நீங்கள் போடுவீங்க, சரியா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்க்காமலே நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு ஒரு டிசிப்ளின்ட் ஹேபிட் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். மார்க்கெட் திடீர்னு டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் நிறைய பேர் நிறைய விதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. நான் அது நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். இதே லம்சம் யாரெல்லாம் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெச்சூர்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது, அரல்ஸ் ஒரு போனஸ் கிடைக்குது, அண்ட் வேற என்னது, அவங்க ரிட்டையர்மெண்ட்டோட பணம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா இருக்கிறது இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னதுன்னா இந்த 2025 அவங்களுக்கான பெஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை இப்போ எனக்கு ஒரு 1 லட்சம் எனக்கு ஒரு போனஸாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை 1 லட்சத்தையும் கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, லம்சம்ல போடக்கூடாது. பிகாஸ் 2025 அப்படின்றது ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற டைமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா அதை பிரிக்கணும். ஸோ 25%ஆகவும் 75%ஆகவும் பிரிச்சுக்கணும். ஸோ 25,000 தனியாகவும் 75,000 தனியாகவும் வச்சுட்டு 25,000 நான் லம்சம்ல போட்டுட்டு 75,000 மாதம் நான் எஸ்ஐபியில் போட்டேன்னா எனக்கு மார்க்கெட் என்ன ஃபால் ஆனாலும் டவுன் ஆனாலும் என்னால் அதை டேக்கிள் பண்ணி வர முடியும். ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ரியல் டைமில் ரியாலிட்டியில் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பெஸ்ட்டாக தெரியுது. லம்சம் இருந்தால் நம்ம கொஞ்சம் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணி யோசிச்சு இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரியாலிட்டி அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா
நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, மார்க்கெட் எப்படி போனாலும் எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐபி தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். இதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கூலாக இருக்கீங்க, நீங்கள் எதுனாலும் ஹேண்டில் பண்ணிப்பீங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கூட லாஸில் என்னோட அமௌண்ட்டில் லாஸில் இருந்ததுன்னா நான் பொறுமையாக இருந்து எனக்கு நிதானமாக நான் மார்க்கெட் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், ரிஸ்க் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக லம்சமில் போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும், மார்க்கெட் வந்து ரிஸ்கில் போச்சுன்னா என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் ஓவரால் எஸ்ஐபி பெஸ்ட்டாக லம்சம் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது எனக்கு ஒரு நிறைய பெரிய ரிட்டர்ன்ஸ் வேணும், ஸோ நான் என்னோட ட்ரீம் நோக்கி என்னோட கோல் நோக்கி நான் ரன் பண்ணுறேன், ஐ கேன் வெயிட், நான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லம்சம் அப்படின்றது பெஸ்ட்டாக தெரியும். நீங்கள் என்கிட்ட எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போத் ஆர் பெஸ்ட். லம்சமும் பெஸ்ட் தான், எஸ்ஐபியும் பெஸ்ட்டு தான். ஆனால் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபியாக இருக்கட்டும், லம்சமாக இருக்கட்டும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வீணாகவே போகாது. ஸோ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷியோர்லி வி வில் ரிப்ளை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.